ஆமென். ஏசாயா 43:19 என்னன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்து என்ன பண்றார் கர்த்தர்? நம்மளை பார்த்து கேட்கிறார், ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன், அது உங்களுக்கு தெரியுமா? அப்போ கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நமக்கு ஒரு செய்ய போறாரு இல்ல. அவருக்கு ஏன் புதிய காரியத்தை செய்யறாருன்னா, நானே வாசிக்கிறேன் 16. சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களை பாதையும் உண்டாக்கி, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி, அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேனா. இந்த புதிய காரியம் எப்படி இருக்குன்னா, அதே போல ஏசாயா 42:16 பார்த்தீங்கன்னா, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்கள் தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவருக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குமேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப புதுசா இருக்குல்ல. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துவாராம் கர்த்தர். நம்ம எல்லாரும் ஒரு மாம்சமான காரியத்தை பார்த்துருப்போம். ஒரு கண்ணு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு தெரிஞ்ச ஒரு பாதையில போயிட்டே இருப்பாங்கல்ல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, குருடர்கள் அவர் அறியவே இல்லையா அந்த வழியா. அந்த வழியில கர்த்தர் என்ன பண்ண போறாங்களாம், அவர்களை என்ன பண்ண போறான், நடத்த போறாராம். அவர்கள் தெரியாத பாதைகளை என்ன பண்ண போறாரு, அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுடைய இருளை என்ன பண்ண போறாராம், கர்த்தர் வெளிச்சமாய் மாற்ற போறா. அப்ப கர்த்தர் செய்யற ஒரு காரியம் எப்படி இருக்கும், நார்மலா இருக்காது. நான் போறேன், எனக்கு நல்லா கண்ணு தெரியும், மாம்சத்துல இருந்தா என்னை எந்த வழியில விட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், எந்த இருட்டுல போனாலும் நான் என்ன பண்ணுவேன், போய் சேர்ந்து வந்துடுவேன். ஆனா ஒரு குருடர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு அறியாத வழியில அவங்க கரெக்டா நீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பஸ்ல ஏறினாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பஸ் என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல நிக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மனசுல என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங், செகண்ட் ஸ்டாப்பிங், தேர்ட் ஸ்டாப்பிங் வருவாங்க. இதே அவங்க ஒரு புது இடத்துக்கு போனா அவங்களால என்ன பண்ண முடியாது, இறங்கவே முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த குருடர்கள் என்ன பண்ண போறாராம், ஒரு அறியாத வழியில நடத்தி கொண்டு போறேன். ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய இருளை என்ன பண்ண போறாரு, வெளிச்சமாக்க போறேன். எவ்வளவு பெரிய காரியம். அதுதான் கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு புதிய காரியம் எப்படி இருக்குன்னா, அது பிரமிக்கத்தக்கதா இருக்கும். நம்ம நினைக்கிறதுக்கு மேலான காரியங்களை செய்யற கர்த்தர் தான் என்னது, புதிய காரியங்கள் இருக்குமா. அவர்கள் இருளை வெளிச்சமாக்கி, அது மட்டும் இல்ல, கோணலை என்ன பண்ண போறாராம், செவ்வையமாக்க போறாராம். கோணனால காரியங்கள் இல்ல, எத்தனையோ நம்மளுடைய வாழ்க்கையில கோணனால காரியங்கள். எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் வச்சுக்க, நாம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். இப்படியே காரியங்கள் போயிட்டு இருக்கு. அதான் கர்த்தர் சொல்றாரு, காரியங்களை செய்து அவர்களை எப்படி பண்ணுவாராம், கைவிடாது இருப்பாங்களா. 2 ராஜாக்கள் 3:17 எடுத்துக்கலாம். அந்த புதிய காரியம் எப்படி தெரியுமா இருக்கும், நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்களா, உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகஜீவனும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கிலே கர்த்தர் கொடுக்க போறாராம். என்ன பண்ண போறாராம், புதுசு வந்ததுன்னு வச்சுங்களேன், அங்க காற்று இருக்காது, மழை இருக்காது, ஒண்ணுமே இருக்காது இல்லையா. அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு என்ன பண்ண போறாரு, புதிய காரியங்களை செய்ய போறார். எருசலேம் அந்த மக்கள் எடுத்துக்கலாம், அவங்க என்ன பண்ண போறாங்க, இஸ்ரவேல் மக்கள் வரும்போது அவங்களுக்கு அந்த செங்கடல் எப்படி இருந்தது, அங்க கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை சொல்லி அவங்களை அழைத்து கொண்டு போனார். நம்ம கூட கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை சொல்லி அழைத்து கொண்டு போய், அங்க ஒரு பெரிய செங்கடல் இருக்கு, பின்னாடி பார்வோனுடைய சேனை திரத்து கொண்டு வருது. அப்ப எப்படி அவங்க நினைச்சிருப்பாங்க, இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. ஆனா கர்த்தர் அங்க ஒரு புதிய காரியத்தை செஞ்சார்ல. யாராச்சும் நினைச்சு பார்த்திருப்பாங்களா, மோசே நினைச்சு பார்த்திருப்பாரா? இப்போ என்ன பண்ண முடியாது, நம்ம எடுத்துக்கங்களேன், நம்மளுடைய கடலை யோசிச்சு பாருங்களேன். நம்ம போறோம், நம்மளை தெருத்திட்டு வராங்க, நம்மளால யோசிக்க முடியுமா அந்த இடத்துல நின்று இந்த கடல் 2ஆ பிளக்க போகுதுன்னு. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணாரு, புதுசா செஞ்சாரு. இது வரைக்கும் பார்த்திராத ஒரு காரியம் இல்ல. இஸ்ரேல் மக்கள் இது வரைக்கும் பார்த்திருப்பாங்களா, எகிப்துல பார்த்திருப்பாங்களா? ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த செங்கடலை 2ஆய் பிளந்தாருல. அப்ப கர்த்தர் எவ்வளவு ஒரு பெரிய காரியம். அப்போ நம்மளால யோசிக்க முடியாத ஒரு காரியங்க. ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், புதிய காரியம்னா என்ன,
அது இப்பொழுது என்ன, ஒருவேளை நம்ம நினச்சிட்டு இருப்போம் இப்படி தான் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், நான் ஒரு லோன் போட்டிருக்கேன் அதுலேருந்து தான் ஆசீர்வாதம் வரும், இல்லை நான் இப்படி போகிறேன் எனக்கு இந்த டாக்டர் மூலயமா தான் எனக்கு அற்புதம் நடக்க போகுது, இல்லை இப்படி தான் என் வாழ்க்கை இப்படி வாழ்க்கை. நான் அப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு அப்படி கிடையாது. ஏன்னா கர்த்தர் செய்கிற காரியம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம மூளைக்கு என்னவா அது எட்டவும் எட்டாது. ஏன்னா அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற கர்த்தர். அப்போ என்ன சொல்கிறார், கர்த்தர் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன பண்ண முடியாது அப்படி நடக்க. என்ன யோசித்து பாருங்களேன், நான் நினைச்சேன் நடந்தது, அப்படி ஏதாச்சும் ஒரு காரியம் நம்மளால சொல்ல முடியுமா? நான் நினைச்சேன் நான் இப்படிதான் நடக்கணும், ஒருவேளை மாம்சத்துல சொல்லலாம் நான் இப்படிதான் நினைச்சேன், ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது புதுசாக இருக்கும், அது நம்மளால நினைச்சே பார்க்க முடியாதுல்ல. அப்படிதான் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய காரியங்கள் வந்து எப்படி இருக்குமா, புதியதாக இருக்குமா. அதே வசனத்தில் என்ன, ஏன் கர்த்தர் நமக்கு புதிய காரியத்தை செய்ய போறாருன்னா 18 வாசிக்கிறேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் முந்தினவைகளை நினைச்சிட்டே இருக்காத. இல்லையா, நம்ம கூட நினைப்போம் ஏற்கனவே எனக்கு இந்த அற்புதம் நடந்துடுச்சு, ஏற்கனவே இந்த அதிசயம் வாழ்க்கையில் நடந்துச்சு, இந்த வேலை கிடைச்சிச்சு, இந்த டாக்டரை போய் பார்த்தேன், எத்தனையோ காரியங்கள் இல்லை. அப்ப கர்த்தர் என்ன சொல்லனா, புதுசு வேணும்னா என்ன பண்ணு, பழச மறந்துடு. பழச மறந்தாதான் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய முடியும். பழச நினைச்சிட்டே இருந்தா அது மாம்சமான காரியம் இல்லை. அப்ப நான் ஒரு பழச அப்ப எத்தனையோ காரியங்கள் என்ன பண்ண, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், பழையான காரியங்கள் முந்தின காரியங்கள் நம்ம கூட என்ன பண்ணணும், அப்படியே தனிமையில உட்காந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே யோசிப்போம். அப்படியே ஒரு என்ன பண்ணோம், நமக்கு எந்த வயசுல வந்து அந்த காலம் தெரிஞ்சதோ அந்த காலத்துல இருந்து யோசிச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுவோம், யோசிச்சு முடிச்சிடுவோம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, முடிஞ்சிச்சுமா, அது அந்த காரியம் வேற, அது முடிஞ்சிருச்சு, அதை பத்தி நீ யோசிக்காத, ஒரு புதுசா ஆரம்பிக்க போற. அதனாலதான் கர்த்தர் சொல்லலாம், என்னவா பழையவைகள் எல்லாம் நம்ம என்னதான் மறந்தாதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, புதிய காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில செய்யணும்னா கொஞ்சம் பழைய காரியங்கள் என்னென்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு ஏதோ ஒரு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரு, ஆனா நம்ம கூட ஏதோ ஒரு பழைய காரியம் நம்ம கூட தொடர்ந்துட்டே இருக்கு. நம்ம கூட பழைய காரியம் இருந்தா கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ண மாட்டாரு, புதிய ஆசீர்வாதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. கர்த்தருடைய அற்புதங்களை யாராவது ஒரு எடுத்து வாசிங்க. ஆகாய் 3:19 எடுத்து வாசிங்களேன். ஆகாய் 3ஆம் அதிகாரம் ஆகாய் 9 ஒரே நிமிஷம் நான் வாசிக்கிறேன் 2. ஏனென்றால் அந்த ஒரு வசனம், உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுடனை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்வேன். இதுதான் கர்த்தர் செய்கிற புதிய காரியம். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் என்ன பண்ணுவாராம், கர்த்தர் உண்டாக்குவாராம். அப்போ கர்த்தர் நமக்கு புதிய காரியம் செய்யறானா, யோசிங்க, எங்கெல்லாம் நம்ம வெட்கம் அடைஞ்சிருக்கல்ல அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன பண்ண போறாராம், புகழ்ச்சியும் என்ன பண்ண போறாரு, கீர்த்தியை உண்டாக்க போறாரு. கர்த்தருடைய புதிய ஆசீர்வாதம், கர்த்தருடைய அற்புதங்களை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எல்லா அற்புதங்களும் புதிதா இருக்கும் இல்லையா. ஒரு குருடனை கர்த்தர் சுத்தமாக்கின மாதிரி இன்னொரு குருடனை கர்த்தர் அந்த இடத்துல சுத்தமாக்குவாரா? ஒரு குருடனை தனியாக அழைத்து கொண்டு போய் என்ன பண்ணுவார், கண்களை திறப்பார். ஒரு குருடனை என்ன பண்ணுவார், சேறு உண்டாக்கி என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். ஒருத்தங்களை எழுந்து நடன்னு சொல்வார். கர்த்தர் என்ன சொல்வார், குணமாக்குவேன்னு சொல்வார். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், அவருடைய அற்புதங்களை என்னன்னா புதியதாக இருக்கும். கர்த்தர் செஞ்சதே திருப்பி செஞ்சுட்டே இருப்பாரா? நம்மள மாதிரி அப்படி செய்யவே மாட்டார். நம்ம தான் என்ன பண்ணுவோம், செஞ்ச காரியத்தை என்ன பண்ணுவோம், தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். கர்த்தர் ஒரு காரியம் புதுசாக செஞ்சா இருக்கும், அவர் புதுதாக இருக்கும். நம்முடைய வேதத்தில் வாசிக்கிற கர்த்தர் செய்த அற்புதம் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீரை என்ன பண்ணாரு, திராட்சை ரசமாய் மாற்றினார். இது நம்ம ஏதாச்சும் கண்டு இருக்கோமா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த பந்தி விசாரிப்புக்காரன் மொண்டு வைக்கிற வரைக்கும் என்னவா அவனுக்கு தெரியவே தெரியாது. அதுவும் என்ன அந்த ருசி எப்படி இருந்ததா, இதுவரை என்ன பண்ண அந்த ருசி பார்த்ததே இல்லை. ஒரு புதிய ஆசீர்வாதம் எப்படி இருக்கனா, இது வரைக்கும் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க, அதை கண்டு அனுபவிச்சே இருக்க மாட்டீங்க. அப்படி இருந்தாதான் அது கர்த்தருடைய என்னது இருக்கு, அந்த புதிய காரியங்கள் அப்படிதான் இருக்கும். அதாவது நம்ம பார்த்துருக்கோம், யோசுவாவின் காலில் பார்த்தீங்களா, கர்த்தர் ஒரு என்ன பண்ணுவார், சூரியனும் சந்திரியனும் என்ன பண்ணுவார், அப்படியே நில்லு அப்படின்வார்.
எவ்வளோ ஒரு புதிய காரியங்கள்ல. அதே போல எசேக்கியா வியாதிப்பட்டு கர்த்தர் சொல்வாரு அந்த தீர்க்கதரிசி மூலமா, நீ குணமாகிடுவே, 15 ஆண்டுகள் கூட்டி கொடுப்பேன்னு சொல்வாரு. அப்ப அவர் சொல்ல, நீ ஆலயத்துக்கு வர நான் எப்படி நம்புவேன்? அவர் சொல்ல, 10 பாகை என்ன பண்ண முன்னிட்டு போன தீர்க்கதரிசி சொல்வாரு, 10 பாகை முன்னிட்டு போறது ரொம்ப ஈஸிப்பா, 10 பாகை நான் என்ன பண்ண போறேன்? பின்னிட்டு வர போறேன். நான் ஒரு புதுசா செய்யறேன் உன் காரியத்துல. ஏன்னா முன்னாடி போறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் செய்யற அற்புதம் எப்படி இருக்கும்? புதுசா இருக்கும். முன்னாடி போயிட்டா ரொம்ப ஈஸி. ஆனா பின்னிட்டு என்ன பண்ண போறேன்? நான் வரப்போறேன். இதைதான் கர்த்தர் புதிய காரியங்களை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கார். ஆனா இந்த புதிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வரணும்னு வச்சுங்களேன், இந்த புதிய காரியங்கள் அதை கர்த்தர் நம்முடைய வேதத்துல வாசிக்கிறோம். எல்லா அற்புதங்களும் எல்லா அடையாளங்களும் சொல்றாரு. ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் சொல்றாரு, ஆனாலும் அப்பொழுது அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ணுவார்? நமக்கு ஒரு விஷயத்தை சொல்வாரு. அப்ப சொல்வாரு, ஆனாலும் அப்பொழுது நீ என்ன பண்ண, இதெல்லாம் செஞ்சாதான் நான் உனக்கு செய்வேன்னு என்ன பண்ணுவார்? கர்த்தர் சொல்வாரு. அப்போ நம்மளுடைய புதிய காரியங்களை நம்ம செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். சங்கீதம் 38:18 யாராவது எடுத்து வாசிங்க. கர்த்தர் நமக்கு முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதுசா கர்த்தர் செய்யணும், ஒரு புதிய காரியம் செய்ய கர்த்தர் இருக்கிறாருன்னா என்ன பண்ணலாம்னா, சங்கீதம் 38:18. ஆமென். போதுங்க பிரதர். திருப்பி ஏசாயா 43:24 வாசிங்களேன். நான் வாசிச்ச அதே ஏசாயா 43:24 கடைசி பாகம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் புதிய காரியத்தை நான் செய்ய போறேன். ஆனா என்ன பண்றாரு? உன் பாவங்களினால என்ன பண்ணுமா? கர்த்தரை நம்ம என்ன பண்ணுமா? சங்கடப்படுத்தி உன் அக்கிரமனாலே என்ன யாரை வருத்தப்படுத்திருக்கோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம வருத்தப்படுத்திருக்கோம். அதுதான் முதலாவது நம்ம என்ன பண்ணோம். சங்கீதம் 38:18 கர்த்தர் சொல்றார், ஏசப்பா உங்களை நான் ரொம்ப வருத்தப்படுத்திட்டேன்ல, அதனால நான் என்ன பண்ண போறேன்? என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்துக்காக நான் என்ன பண்றேன்? விசாரப்படுகிறேன்ப்பா. எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள் என் வாழ்க்கையில செஞ்சுட்டேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய தயாரா இருக்காரு. ஆனா இப்ப இந்த ஒரு வார்த்தை, முதலாவது நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தரிடத்துல ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முதலாவது நமக்கு அறிக்கை இடுகிற மனப்பக்குவம். அறிக்கைனா சும்மா அறிக்கை இட்டுற முடியுமா? கர்த்தரிடத்துல போய் இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம்? போய் உண்மையாய் தேடும் யாவருக்கும் கர்த்தர் என்னவா? சமயமா இருக்கிறான். நீ உண்மையாய் கர்த்தரிடத்துல போய் தேடனாதான் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் நமக்கு ஒரு புதிய காரியங்களை செய்ய ஒரு உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு இல்லையா? கர்த்தர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க. நீங்க ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்கங்க. இப்ப யோசிங்களேன் ஒரு நிமிஷம். எந்த ஒரு காரியம்லாம் உங்களுடைய வாழ்க்கையில புதியதா வேணும் இல்லையா? சடனா ஒரு 3 காரியத்தை நினைச்சுக்கோங்க புதுசா இல்லையா? புதிய காரியங்கள் ஒரு 3 காரியம் வேணும்னா, அப்ப இந்த ஒரு 3 காரியங்கள் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, அப்ப கர்த்தரிடத்துல நீங்க சேரணும், கிட்டி சேரணும் இல்ல? அப்ப கர்த்தருக்கு பிடிச்சா முதலாவது என்ன பண்ணுங்களாம்? நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்கு? நிறைய கர்த்தர் என்ன சொல்ல, நம்ம உள்ள என்னவா? கேடு பாடு உள்ளதான். நம்முடைய உள்ளம் என்னது? பண்றாரு. காணிக்கை என்ன சொல்றாருன்னா, முதலாவது என்ன பண்ணு? உன்னுடைய காணிக்கை எடுத்து என்ன பண்ணு? சகோதர இடத்துல போய் என்ன பண்ணு? ஒப்புராய் வந்தாதான் என்ன பண்ணுவேன்? கர்த்தர் உன்னுடைய காணிக்கையை அங்கீகரிப்பேன்னு சொல்றாரு. அப்ப கர்த்தரத்துல முதலாவது என்ன பண்ணும்? நம்ம என்ன பண்ணோம்? ஒப்புரவாகணும். ஒப்புரவான பிறகுதான் என்ன பண்ணுவார்? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதான் என்ன சொல்றாரு 2 கொரிந்தியர் நம்ம 5:17 இப்படி வருவன், கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் என்ன பண்ணாமா? புதிய சிருஷ்டியா இருக்கணும். எப்படி புதிய சிருஷ்டியா இருக்கணும்? பழைய மனிதன் கழுந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? புதிய சிருஷ்டியாய் மாற முடியும். பழைய பாவங்கள், பழைய கசப்புகள், பழைய வைராக்கியங்கள், எத்தனையோ காரியங்களில் நம்ம என்ன பண்ணோம்? ரட்சகர், ஆண்டவராக ரட்சகரை என்ன பண்ணோம்? ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இன்னமும் நமக்குள்ள என்ன இருக்கு? பழைய காரியங்கள் தொடர்ந்து கொண்டே என்ன பண்ணிருக்கு? வந்து கொண்டே இருக்கு. அதான் என்னதான் நம்முடைய வாசற்படியில் என்ன படுத்துட்டு இருக்கான்? பாவம் படுத்துட்டு இருக்கா. நம்ம வாசற்படியில் என்ன இருக்கு? பாவம் படுத்துட்டு இருக்கா. நம்ம என்ன பண்ணக்கூடாது? மீண்டும் போய் அந்த பாவத்தை நம்ம அணிஞ்சு கொண்டு உள்ள வர்றதோ வெளியே போவதோ இருக்கக்கூடாது இல்ல? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? பழைய மனுஷன் என்ன பண்ணோம்? களையப்பட பழைய ஆதாம் நமக்குள்ள என்ன பண்ணப்படும்? களையப்பட்டால் மட்டும்தான் என்ன பண்ணும்? இந்த புதிய காரியங்கள். அதான் சொல்ல கர்த்தர் சொல்றாரு, புளித்த மாவு இருந்தா என்ன பண்ணும்? அது என்ன பண்ணும்? புதிய மாவு என்ன பண்ணும்? எல்லாத்தையும் கெட்டு போயிடும். இப்போ கர்த்தர் என்ன சொல்றா? பழைய அதாவது திராட்சை ரசம் என்ன பண்ணும்? புதுசோட போச்சுன்னா அதுவும் கேட்டு எல்லா கடை பழசு இருந்தால் அப்படியே வச்சுடு. அது கூட என்ன பண்ணாத?
புதியதை வந்து சேர்க்கவே சேர்க்காத. புதிய ஆசீர்வாதம் வேண்டாம். என்ன பண்ணும், நம்மளுடைய வாழ்க்கையில வந்து எல்லாமே மாறணும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை பெற எத்தனை காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பழையதா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த வாக்கு தத்தங்கள், இதில் இருக்க ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணாரு, நமக்கு சுதந்திரமாய் கொடுத்துருக்காருல. இந்த சுதந்திரமாய் கொடுக்கறத கர்த்தர் என்ன பண்ணுவோம், அந்த புதிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில தோன்றுனுங்க. ஏன்னா எல்லாம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், சோர்ந்து 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 என்ன பண்றோம், அப்படியே உட்காந்து ஏசப்பா என்னைக்கு நான் நினைச்ச காரியம் என் வாழ்க்கையில நடக்கும், நான் இத்தனையோ காரியங்களுக்காக நான் பட்டியலிட்டு இருக்கேன், என்னைக்கு இந்த புதிய காரியம் என் வாழ்க்கையில நடைபெறும். நம்ம வந்து என்ன பண்றோம், தொடர்ந்து என்ன கர்த்தர் நமக்கு என்னவா, அவருக்கு நமக்கு அவர் செய்வதற்கு என்ன பண்ணாரு, சமீபமா இருக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு தான் என்ன பண்ணல, திராணி இல்லாம என்ன பண்றோம், நின்று கொண்டே இருக்கோம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, புதிய காரியத்தை செய்யறதுக்கு நீ வில் ரெடி பண்ணிக்கோ. ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணு, கர்த்தருக்கு வந்து அறிக்கை செய்யும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த கர்த்தர் சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத என்ன பண்ணாராம் அதிசயங்களும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கா. நம்மளால என்ன பண்ண, ஆராயவே முடியாது. கர்த்தர் இது எனக்கா செஞ்சாரு, எனக்கு செஞ்சாரா இந்த காரியம் அப்படின்னு செய்யும் போது, அப்ப எண்ணி முடியாத பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யணும்னா கர்த்தருக்காக நம்ம ஜீவ பலியாய் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம், நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. இன்னைக்கு வந்தோம் ஏதோ பேசணும்னு இல்லை, இந்த வார்த்தை நான் இன்னைக்கு சொல்றேன் இல்லையா, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியம், ஒரு புதிய ஆரம்பம் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறான்னு ஒரு விசுவாசம் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணோம், அது கண்டிப்பா கர்த்தர் நமக்கு செய்வார். கர்த்தர் பாத்தீங்களா எல்லா அற்புதம் உடனே கர்த்தர் செய்யறாரு. கர்த்தர் போயிட்டு என்ன பண்றாரு, குருடனை என்ன பண்றாரு, உடனே தொட. நம்மளுடைய கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, அவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு, நம்ம கேட்கறதுக்கு முன்பே என்ன பண்றாரு, நமக்கு தீவிரமா எனக்கு செய்ய நமக்கு அவரு வல்லவராய் இருக்கிறார். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த பழைய காரியங்கள், பழைய நாம என்ன பண்றோம், நிறைய நேரத்துல நாம திட்டங்களை தீட்டுட்டு என்ன பண்றோம், புதிய காரியத்தை ஏசப்பா எனக்கு செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய திட்டங்களை தீட்டு ஏசப்பா இந்த புதிய காரியம் என் வாழ்க்கையில செய்யுங்க. புதிய அப்ப சொல்வார் கர்த்தர் என்ன பண்றார், கர்த்தர் சொல்றாருன்னா புதிய காரியம் அது என்னுடைய யோசனைக்கு என்ன பண்ணும், அது மேல ஏன்னா காற்று. அதனால தான் சொல்றோம், அன்னைக்கு வந்து கையளவு மேகம் தான் என்ன பண்ணுது, பெரிய மழையே உண்டாயிருக்கு. ஒரு புதிய காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன, ஒரு கையளவு மேகம் இருந்தா போதுட்டோங்க நமக்கு. கர்த்தர் பெரிய காரியங்கள், ஆனா நமக்கு விசுவாசிக்கிறதுக்கான காரியம் நமக்குள்ள இருக்கா, அதை தான் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கேட்கிறார். கர்த்தர் அநேக காத்திருக்கணும், அவருடைய என்ன பண்ணும் புதிய காரியங்கள் வர என்ன பண்ணும் காத்திருக்கணும். அதை கர்த்தர் சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்ண, முந்தி முடிஞ்சு போன காரியங்களை பேசி பேசி அவிசுவாசமான காரியங்களை பேசி பேசி கர்த்தர் தர ஆசீர்வாதங்களை என்ன பண்ணக்கூடாது, நம்ம விட்டுடவே கூடாது. ஏன்னா காலைதோறும் அப்படியே கிருபைகள் என்னவா புதியதான். அப்போ இன்னைக்கு நான் எழுந்துக்கிறேன்னா இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன செய்ய போறார், புதியதை தான் செய்ய போறார். நேத்து செஞ்ச காரியங்களை என் வாழ்க்கையில என்ன பண்ண போறதில்ல, தொடர்ந்து வரவே போறதில்ல, அது முடிஞ்சிடுச்சு, பாஸ்ட். எப்பயுமே கர்த்தருடைய நம் காரியங்களை பாருங்க, கர்த்தர் வந்து முடிந்து போனதுக்கு ஆன்சர் கொடுக்கவே மாட்டார். அவருக்கு என்ன பண்ண போறார், புதிய காரியத்துக்கு தான் கர்த்தர். ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஏசப்பா இந்த பலவீனம் எனக்கு இருந்ததுல எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அந்த பலவீனம் அப்படி என்ன பண்ணுது, முடிஞ்சு போயிடுச்சு. கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணார், புதிய காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கும் போது தினந்தோறும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்கள் புதுசு, அதனுடைய கண்களுக்கு என்னவா ஆச்சரியமா இருக்கும். அது நம்மளால கிரகிக்கவே முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், திட்டங்களை நம்ம தீட்டுவதை விட்டுடுவோம் இல்லையா. இன்னைக்கு எத்தனையோ திட்டங்களை நம்ம தீட்டி வச்சிருப்போம். ஏசப்பா எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. இல்லை ஏசப்பா, ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்க ஏசப்பா, அது என்னவா என் கண் காணவும் இல்லை, என் காது கேட்கவும் இல்லை, என் இருதயத்துல தோன்றல. அதுதான் கர்த்தர் செய்யற புதிய காரியமா இருக்கும். ஏற்கனவே திட்டம் தீட்டப்பட்ட காரியங்கள் புதிய காரியமே இல்லை ஏசப்பா, நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை ஏசப்பா அந்த காரியம். அதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நம்ம தினந்தோறும் கர்த்தர் சொல்லும் போது என்ன பண்ணாராம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவரா இருப்பார். வெளிப்படுத்தின விசேஷங்கள் வெளிப்படுத்த 21:1 முதல் 5 யாராவது வாசிங்களேன். வெளிப்படுத்தின
Amen. 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 Jesus துடைப்பார். Amen. 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 விழுந்து போயின. Amen. சத்திலே வீட்டுக்கு போவார். Amen. Jesus. Hallelujah. Jesus. Amen. Amen. Hallelujah. Jesus. Amen. Hallelujah. 21:4-5 பாருங்களேன். அவருடைய கண்ணீர்கள் யாவும் என்ன பண்ணுவாராம்? தேவன் துடைப்பாராம். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஏன்னா முந்தினவைகள் எல்லாம் என்ன பண்ணிடுச்சா? அங்க ஒழிந்து போயிற்று என்று விளம்பினது. சிங்காசனத்தில் வீட்டிருந்தவர் என்னவா? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்குவார். இன்று நம்மளை பார்த்து என்ன சொல்றா? எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? புதிதா ஆக்க போறேமா. அந்த புதிதான காரியத்துல என்ன இருக்காது? அழுகை இருக்காது, அலறல் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, துக்கம் இருக்காது. அப்ப கர்த்தருடைய செய்யற காரியங்களா இந்த ஒரு விஷயம் தாங்க. எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் நமக்கு புதியதா செய்ய போறாரு இல்ல. ஆனா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21 நம்ம வாசிச்ச பிரகாரமா என்னவா 4:5 புதுசா கர்த்தர் என்னன்னா ஒரு புதிய காரியத்தை செய்யறதுக்கு என்ன பண்ணிருக்காரு? மணவாளன் என்ன பண்ணிருக்காரு? போயிருக்கார். மணவாட்டி என்ன பண்ண போறோம்? நம்ம ஆயத்தமா இருக்க போறோம். ஏன்னா இந்த பழையான மனுஷன் என்ன பண்ண போறான்? கலைந்து போக போறான் இல்ல. இந்த பழையான மனுஷன் கலைந்து போய் புதிய ஒரு, அது எப்படி இருக்குமோ யோவான் சொன்னது போல சொல்வார், அது எப்படி இருக்குமோ, நான் இந்த தேகத்துல இருப்பனும் இல்ல ஆவிக்குள்ள இருப்பனும் ஆனா அறியேன். ஆனா அது எப்படி இருக்கும்? புதுதா இருக்கும். இது வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன், இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, ஆனா இனிமே பார்க்க போறேன். அந்த காரியம் எப்படி இருக்கும்? புதுசா இருக்க போது. ஏன்னா என் கர்த்தர் என்ன பண்ணார்? என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னன்னா அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். இதோ நான் சகலத்தையும் புதியதாக்கிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் எப்பவா? இந்த வசனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? சத்தியம் உண்மையுள்ளவர்கள், இவைகளை எழுதுன்னு என்ன பண்றார் யோவானே பசங்க? உண்மையும் சத்தியம் உள்ள வார்த்தைகள் எல்லாம். இன்றைக்கு கர்த்தர் ஒருவேளை புதிய காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். நமக்கு என்ன பண்ண வர? மணவளான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ண? பரலோகத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்வார். இங்க ஒருவேளை துக்கம் இருக்கலாம், இங்க ஒருவேளை அலறல் இருக்கலாம், எத்தனையோ ஏமாற்றங்கள் இல்லையா? எத்தனையோ மனிதர்கள் மூலம் ஏமாற்றங்கள் இல்லை, எத்தனையோ விஷயங்கள் நம்மளை போக விட்டு, நம்ம கிட்ட கேட்டு எத்தனையோ விஷயங்கள் நம்மளை போக விட்டு நம்மளை புண்படுத்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் அதுக்கு தான் சொல்றாரு, புதுசா செய்ய போற. அங்க என்ன பண்ண மாட்டேன், இதெல்லாம் கேட்கவே மாட்டேன். அங்க துக்கத்தை நீ கேட்க மாட்டேன். அங்க என்னவா? கண்ணீரே இருக்காதாங்க. இதை விட என்ன புதிய காரியம் இல்லை. இது வரைக்கும் நீங்க அழாம ஒரு காரியத்தை நம்ம ஏதாச்சும் யோசிச்சிருப்போமா? நீங்க சந்தோஷப்பட்டாலும் அழுதுருப்ப, துக்கம் வந்தாலும் அழுதுருப்பியா? காரியல. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. கண்ணீரே இல்லாத ஒரு புதிய காரியங்கள். அப்ப கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்க. ஒருவேளை நம்மளுடைய ஆரம்பம் ரொம்ப அற்பம் இல்ல, எப்படியோ கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கலாம், எந்தோ ஒரு இடத்துல தெரிந்தெடுத்துக்கலாம், ஏதோ ஒரு பாவ சேட்டுல கர்த்தர் நம்மளை தெரிந்திருக்கலாம். ஆனா என்னுடைய முடிவு எப்படி இருக்க போது? சம்பூர்ணமா இருக்கிற போது அங்க எல்லா பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயிட போது, எல்லாம் புதியதாக. என்னுடைய மணவாளனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன பண்ணிக்கிறார்? ஒரு வாசஸ்தலத்தை என்ன பண்ணிக்கிறார்? எதுக்காக? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இதோ நான் போறேன் உங்களுக்காக என்ன பண்ண போறேன்? ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். அது என் கண் காணல ஏசப்பா. ஹல்லேலூயா. ஜீசஸ். என் காதுல கேட்டதில்லை ஏசப்பா, என் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனா ஒரு நாள் என் மணவாளன் என்னை சந்திக்கும் போது முகமுகமா என்னுடைய புதிய காரியம், ஹல்லேலூயா, அது புதுசு, இது வரைக்கும் நான் பார்க்கல. இந்த காரியத்துக்காக நான் காத்திருக்கிறாச்சா. அப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீ சீக்கிரமாய் வாங்க. எனக்காக ஒரு புதிய காரியத்தை நீங்க வைத்திருக்கீங்க பரலோகத்துல. அதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருப்பேன் என்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், எத்தனையோ வேதனைகள் இருக்கும், எத்தனையோ ஏமாற்றங்கள் இருக்கல, இந்த வசனத்தை கொண்டு தேற்றுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பாராக. ஆமென்.